ஹை உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் அவரோட அட்மினை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து ஸ்டீபன் ராஜ். அவர் வந்து மதுரை சேர்ந்தவர். அவர் கைதுக்கான பின்னணி எப்படி கைது பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, இந்த தமிழ் ராக்கர்ஸ்னா என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, சினிமா தெருவுக்கு தமிழ் ராக்கர்ஸ்க்கு என்ன பிரச்சனை, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனல் வந்து பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ராக்கர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 13 வருஷம் 14 வருஷம் ஈக்குவலாக கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ்ன்றது வெப்சைட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஒரு திரைப்படம் வந்து திரைக்கு வருதோ இல்லையோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர் சேனலில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் யூஸர் வந்து அதை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. எதுக்காக டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில் வந்து அளவுக்கு அதிகமான கட்டணம் நிறைய இருக்குது. ஏழ்மையான மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சூழ்நிலை நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு அதிகமான பாப்கார்னு அது இதெல்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ரேட் இருக்கும். நல்ல இல்லாமல் திரையரங்கம் வந்து தொலைதூரத்தில் இருக்கும், ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால இவங்க வந்து ஒரு ஐடியா வந்து இது பண்ணுறாங்க. திரைக்கு வர்றது வந்து டிஜிட்டலாக மாறணும்னு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி திருட்டி விசிடின்றது ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து 2011 2010 அப்புறம். ஏன்னா வந்து இன்டர்நெட் உலகம் வராதுக்கு முன்னாடி இது விசிடி போயிட்டு விசிடியில் வந்து கேஸை டவுன்லோட் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா ஒருபடி அப்கிரேட் ஆகி மொபைல் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் இப்போ டவுன்லோட் பண்ணி எந்த திரைப்படம் வந்தாலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒட்டுமொத்த திரை உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி இது பண்ணாங்க. ஏன்னா வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்தாலும் இவங்க சொச்ச காசுக்காக எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய லாஸ் வந்து எழுந்துச்சு. அது இல்லாமல் திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுச்சு. நிறைய திரைத்துறை மூடிட்டாங்க. இதனாலவே நிறைய பேர் வந்து டைரக்ட் பண்ணாலும் ப்ரொடியூசர்கள் வந்து யாருமே வரதில்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா லாஸ் ஆகிடுதுப்பா, எனக்கு திரைப்படமே வேணாம் அப்படின்றது. இது வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இங்கிலீஷ் ஹாலிவுட் படம், ஹிந்தி, எந்த படம் வந்தாலும் சரி எல்லா படத்துக்கும் திரைக்கு வருதோ இல்லையோ அந்த இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து பல கட்ட முயற்சிகள் இது வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்து தடை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திரைப்படம் வரும்போது கோர்ட்டில் போயிட்டு இந்த இது வந்து தடை பண்ணோம், ஆன்லைனில் இதை வரக்கூடாது அப்படின்னா வேற ஒரு ஐடியில் ஓப்பன் பண்ணி திரும்ப அதை ரிலீஸ் பண்ணி அது கீழே இருக்கிற யூசர்ஸ்களை விற்று இது மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு கும்பல் வந்து இருந்தது இருக்குது. இதில் வந்து ஸ்டீபன் ராஜ் அவர்களை வந்து நேற்று வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணது வந்து எப்படி கைது பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் வந்து நேற்று கேரள நடிகர் பிருத்திவிராஜ் மணி வந்து ஒரு வழக்கு வந்து பதிந்தாங்க. என்னன்னா, குருவாயூர் அமலா நடையில் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அன்னைக்கு ஹெச்டி குவாலிட்டியில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த சைபர் கிரைம் வந்து வழக்கு வந்து விசாரிச்சுட்டு என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்றொன்னா வந்து ஆராயிறாங்க. ஆராயும் போது வந்து பார்த்தா இந்த ஸ்டீபன் ராஜ் அப்படின்ற இதில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அவனை வந்து தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து அடுத்த கட்டம் வந்து இப்போ தனுஷ் நடிச்சிருக்க ராயன் திரைப்படம் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது சின்ன கேமரா வச்சுட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட் பண்ண சூழலை வந்து பார்த்தோன்னா அவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரில் வந்து தெரிய வருது, இந்த ஸ்டீபன் ராஜ் அந்த அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது. இது வந்து 12 பேர் இருக்கிறாங்க. இது குழு வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் வந்து வெறும் ஒரு திரைப்படத்துக்கு வந்து 5000 ரூபாய் வாங்கிட்டு அந்த படம் வந்து கீழே வேற மற்ற அந்த இணையதளத்துக்கு வந்து விற்கிறாங்க. இது விற்றுட்டு ஒரு கும்பல் வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திரைப்படம் வந்து இதனால் வந்து லாஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிங்கம் 3 வேங்கை இந்த திரைப்படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டு இந்த திரைப்படம் நீ வந்து இது பசோன்னு அதை ரிலீஸ் பண்ண போகிற, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சவால் விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இது வார்னிங் பண்ணி இது பண்ணி அப்பயே அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சிங்கம் 3. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லராக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரையுலகத்தை ஒட்டுமொத்த சினிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைக்குள் வச்சு நீ என்னத்தான் படம் எடுத்தாலே நான் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சு இந்த ஸ்டீபன் ராஜ்ன்றது ஒரு நபர். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இது அந்த டீம்லேயே 12 பேர் இருக்காங்களாமா. 12 பேர்த்துல வந்து கைது பண்ணல, ஒருத்தர் மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீபன் ராஜ் அட்மின். இதுக்கு மேலே யார் இருக்கிறாங்க, இன்னும் யார், அதில் யார் உரிமையாளர், இதெல்லாம் வந்து ஃபுல்லு டீட்டெயிலாக வந்து விரைவில் தான் வரும். ஏன்னா வந்து விசாரணை வந்து வரும்.
இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கைது பண்ணாங்கன்னா இது வந்து மறுபடியும் வந்து வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உண்மையாக இந்த ஸ்டீபன் ராஜ் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டீபன் ராஜ் வந்து வேற வந்து முளைச்சி வருவாங்க. இதுக்கு வந்து முழுமையான ஒரு ஒத்துழைப்போட, ஏன்னா வந்து திரையரங்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து மினிமம் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா 150, 200, 230 அந்த மாதிரி வந்து படத்துக்கு ஏற்ப போகுது. இது வந்து எல்லா மக்களாலே பார்க்க முடியுமா அப்படின்றது யோசிக்கணும். ஏன்னா வந்து எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து 150 ரூபா 200 கொடுத்து ஒரு திரைப்படம் பார்க்கணும்னா அவங்களோட வந்து ஒரு நாள் வருமானம் கட் பண்ணி திரைப்படத்தை போய் அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி அந்த படத்தை வந்து வேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு யோசனை இருக்கணும். அது வந்து அதுக்காக இன்னும் கொஞ்சம் வரும் கம்மி பண்ணி அந்த இருக்கிற ஸ்நாக்ஸ் உள்ளே இருக்கிற திரையரங்கெல்லாம் வந்து இது ஒரு சலுகை வந்து கம்மி பண்ணாங்கன்னா இதை வந்து ஒழிக்க முடியும். ஏன்னா வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் பிரிண்ட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பட் வந்து இந்த சூழ்நிலையினால தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. இது வந்து தவிர்க்கணும்னா வந்து திரைவுக்கு தான் கண்டிப்பாக முழுக்க இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இதெல்லாம் மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீபன் ராஜ் மாதிரி ஒழிச்சிட்டு தமிழ் டாக்கர்ஸே கிடையாது, டைரெக்டாக வந்து திரையரங்கில் பார்க்கணும்னா ஓடிடி வந்துடும், ஓடிடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து போகிறதுனால எந்த பிரச்சனை வராது அப்படின்றது என்னோட எண்ணம். இந்த ஸ்டீபன் ராஜை பற்றி கைது பண்ணிட்டாங்க இனிமேல் தமிழ் ராக்ஸ் யூசர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் கருத்தில் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உண்மையிலேயே தமிழ் ராக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணி நிறைய படம் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்றதும் கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் எத்தனை யூசர் வந்து தமிழ் ராக்கர்ஸ் வந்து கைது பண்ணு நினைக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேர் இருக்கு இல்லையா? அது என்னன்றது கருத்து அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்லிக்கலாம். நம்ம சேனல் வந்து வீரப்பன் அவர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 7 எபிசோடு வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து பாருங்கள். வீரப்பனை பற்றி ஃபுல் தகவலும் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம்.